இந்த கருப்புசாமி வாக்கு கொடுத்ததுதான். தைரியமா போ. உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கருப்புசாமி தொடையிருப்பான். கருப்பன் குருகுலம் விதை சிகிச்சை மருத்துவம் பகுதி 3. சீட் தெரபி. நமது உடலில் கைகள் மிகவும் முக்கியமாக உறுப்புகளாகவும், ஏனெனில் அக்கையில் உள்ள விரல்களில் நம் உடலை இயக்கும் பஞ்சபூத சக்திகளான நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், நீர் ஆகிய 5ம் உள்ளன. அவையாவன பின்வருமாறு. கட்டை விரல் நெருப்பு, ஆட்காட்டி விரல் காற்று, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம், சுண்டு விரல் நீர். நமது உடலில் இருதயம், ஹார்ட், சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், மூவெப்ப மண்டலம், ட்ரிபிள் வார்மர், இதய உறை, பெரிகார்டியம் ஆகிய 4 உறுப்புகளும் நெருப்பு மூலகத்தைச் சார்ந்தவை. நுரையீரல், லங்ஸ், பெருங்குடல், லார்ஜ் இன்டெஸ்டைன் ஆகியவை காற்று மூலகத்தைச் சார்ந்தவை. கல்லீரல், லிவர், பித்தப்பை, கால் பிளாடர் ஆகியவை ஆகாய மூலகத்தைச் சார்ந்தவை. மண்ணீரல், ஸ்ப்ளீன், வயிறு, ஸ்டமக் ஆகியவை நில மூலகத்தைச் சார்ந்தவை. சிறுநீரகம், கிட்னி, சிறுநீர்ப்பை, யுரைனல் பிளாடர் ஆகியவை நீர் மூலகத்தைச் சார்ந்தவை. மேற்கண்ட இந்த 5 பஞ்சபூத தத்துவங்களே நமது உடலை இயக்குகின்றன. இதையே நம் முன்னோர்கள் அண்டத்திலுள்ளது, இந்த பிண்டத்திலும் உள்ளது என்றனர். அதாவது இந்த அண்டவெளியில் உள்ள பஞ்சபூத சக்திகளே பிண்டமாகிய இந்த உடலிலும் கலந்து நம்மை இயக்கிக் கொண்டு உள்ளது என்பது இதன் பொருள். எனவே மேற்கண்டவாறு நமது உடலில் கைகளிலுள்ள விரல்களையும் கீழ்க்கண்ட விதைகளையும் உபயோகித்தே நமது உடற்பிணிகளை தீர்க்கலாம். ஏனெனில் தாவரங்களுக்கும் ஓர் அறிவும் உயிரும் உண்டு. அத்தாவரங்களை உணவாக மாற்றி உண்டுதான் நாம் இவ்வுலகில் வாழ்கிறோம். விதைகள்: கடுகு, கிட்னி பீன்ஸ், ராஜ்மா, வெந்தயம். தட்டைப்பயறு, மிளகு, சோயா பீன்ஸ், சீரகம், பச்சைப்பயறு. ஆமணக்கு, கொண்டைக்கடலை, அவரை விதை. ஆகவே மேற்சொன்ன விதைகளைக் கொண்டு எந்தெந்த நோய்களை எவ்வாறு குணமாக்கலாம் என்பதை பின்வரு பக்கங்களில் காணலாம். 1. தலைப்பகுதி. ஹெட். விதை: வெந்தயம். இடதுகை கட்டை விரலின் உள்பகுதியிலுள்ள மேற்புறத்தில் வெந்தய சிறிது வைத்து கட்டினால் காக்காவலிப்பு, தூக்கமின்மை, தலைபார, மன இறுக்கம், கோபம் ஆகிய நோய்கள் குணமாகும். 2. கண் விதை. மிளகு. இடதுகை கட்டைவிரலில் மேல் புறத்திலிருந்து சற்று கீழே பகுதியில் 2 மிளகு வைத்து கட்ட வேண்டும். 3 நாட்களு பிறகு 2 தட்டப்பயிறு வைத்து கட்ட வேண்டும். கண் சம்பந்தமா அனைத்து நோய்களும், சைனஸ், கல்லீரல் தொடர்பான நோய்களு குணமாகும். 3. மூக்கு. நோஸ். விதை. மிளகு. இடதுகை கட்டைவிரலில் கண் பகுதியிலிருந்து சற்று 4 மூக்கு பகுதியில் ஒரே ஒரு மிளகு வைத்து கட்டினால் சளித்தொந்தரவுகள், மூக்கில் வரும் கட்டி, மூக்கில் எலும்ப போன்ற நோய்கள் குணமடையும். 4. வாய். மவுத். விதை. மிளகு. கட்டை விரலில் மூக்கு கீழே வாய்ப்பகுதியில் பற்களில் வரும் இரத்த கசிவு, வீக்கம் மற்றும் ஈறுகளில் வீக்கம் ஆகியவை குணமாக ஒரு மிளகு வைத்து வலப்புறம் என்றால் வலப்புறத்திலும், இடப்புறம் என்றால் இடதுபுறத்திலும் கட்ட வேண்டும். இதேபோல் வாய்ப்புண்ணிற்கும் அதே இடத்தில் வெந்தயம் வைத்து கட்ட வேண்டும். 5. காது. விதை. மிளகு. இடதுகை கட்டை விரலின் உட்பகுதியிலுள்ள கண்ணிற்கு அருகிலுள்ள பக்கவாட்டின் இருபுறங்களிலும் ஒவ்வொரு மிளகு வைத்து கட்டினால் காதில் சீழ்வடிதல், காது இரைச்சல் மற்றும் காது தொடர்பான அனைத்து வியாதிகளும் குணமாகும். 6. தொண்டை. த்ரோட். விதை. மிளகு. இடதுகை கட்டைவிரலின் உட்புறமுள்ள அடிப்பகுதியில் ஒரே ஒரு மிளகு வைத்து கட்டினால் டான்சில்ஸ், தைராய்டு, இருமல், தொண்டைப்புண் மற்றும் எரிச்சல் ஆகிய நோய்கள் தீரும். 7. நுரையீரல். லங்ஸ். விதை. கடுகு. இடதுகை கட்டை விரலின் உட்புறத்தில் தொண்டை பகுதியிற்கு சற்று கீழேயுள்ள மேடான பகுதியில் கடுகு வைத்து கட்டினால் ஆஸ்துமா, நெஞ்சுச்சளி, நுரையீரல் மற்றும் இதயம் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும். இதற்கு 2 மைக்ரோபோர் பெருக்கல் குறிப்போல் வைத்து கட்ட வேண்டும். 8. வயிறு. ஸ்டமக் ப்ராப்ளம். விதை. வெந்தயம். நுரையீரலுக்கு கீழே, அதாவது கையின் உட்பகுதியில் உள்ள மணிக்கட்டு பகுதிக்கு சற்று மேற்புறம் வெந்தயம் வைத்து கட்டினால் வயிறு உப்புசம், பொருமல், வயிற்றுக்கடுப்பு, மலச்சிக்கல், வாயு தொந்திரவு, வயிறு எரிச்சல் மற்றும் மாதவிடாய் வயிற்று வலிகளு குணமாகும். 9. கல்லீரல் மற்றும் பித்தப்பை, லிவர் மற்றும் கால் பிளாடர்.
விதை பச்சைப்பயறு வயிற்றுப்பகுதியிலிருந்து சற்று தள்ளி மேடான பகுதியில் முக்கோணமாக பாசிப்பயிறு வைத்து கட்டினால் கல்லீரல் தொடர்பான நோய்கள், பித்தப்பை கற்கள், அஜீரணக் கோளாறுகள், கல்லீரல் வீக்கம் ஆகிய நோய்கள் குணமாகும். 10. பெருங்குடல் மற்றும் சிறுகுடல் லார்ஜ் இன்டெஸ்டைன் மற்றும் ஸ்மால் இன்டெஸ்டைன். விதை சீரகம் அல்லது வெந்தயம். உள்ளங்கையில் சீரகம் அல்லது வெந்தயம் வைத்து கட்டினால் குடல் இறக்கம், தொப்புள் தொடர்பான நோய்கள், அஜீரணக் கோளாறுகள், மலச்சிக்கல் ஆகிய நோய்கள் குணமாகும். மைக்ரோபோல் டேப் உபயோகிக்க வேண்டும். 11. சிறுநீர்ப்பை யூரனரி பிளாடர். விதை ஆமணக்கு. பெருங்குடலிலிருந்து சற்று மேலே நடுவிரலுக்கும் மோதிர விரலுக்கும் மத்தியில் ஒரு ஆமணக்கு விதையை வைத்து கட்டினால் சிறுநீரகம் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும். அதே இடத்தில் வெந்தயம் வைத்து கட்டினால் சிறுநீர்க்கடுப்பு, சிறுநீரில் இரத்தம் வருதல், அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுநீர் கழிக்க இயலாமல் துன்பப்படுதல் ஆகிய நோய்கள் குணமாகும். 12. சினைப்பை மற்றும் கர்ப்பப்பை ஓவரீஸ் மற்றும் யூட்டரஸ். விதை சோயா பீன்ஸ். உள்ளங்கையில் நடுவிரலின் 13. சிறுநீரகம் கிட்னி. விதை ராஜ்மா அல்லது அவரை விதை. புறங்கை பகுதியில் ஆட்காட்டி இடைப்பட்ட பகுதியிலிருந்து ஒன்றுடன் ஒன்றின் கீழ் 2 விரலுக்கும் நடுவிரலுக்கும் கீழேயும் மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடைப்பட்ட பகுதியிலிருந்து ஒன்றுடன் ஒன்றின் கீழ் 2 கீழேயும் ராஜ்மா அல்லது அவரை விதை ஒவ்வொன்று வீதம் இருபகுதியிலும் வைத்து கட்டினால் சிறுநீரகக்கல், சிறுநீரகம் செயல்படாமை, சிறுநீர் தொற்று மற்றும் சிறுநீரகம் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும். 14. கால்கள் லெக்ஸ். விதை வெந்தயம் புறங்கையில் நடுவிரலில் நடுப்பகுதி மூட்டும், மோதிர விரலின் நடுப்பகுதி மூட்டும், கால் முட்டியை குறிக்கும் பகுதிகளாகும். இங்கு இரு விரல்களிலும் வெந்தயம் வைத்து கட்டினால் மூட்டுவலி, மூட்டு வீக்கம், நீர்க்கோர்த்தல் ஆகியவை குணமாகும். அதே விரல்களில் நகத்திற்கு கீழே ஒவ்வொரு மிளகு வைத்து கட்டினால் பாதத்தின் மேற்புற வீக்கம், கணுக்கால் வீக்கம், குதிங்கால் வீக்கம் ஆகியவை குணமாகும். இதேபோல் கையில் உட்புறத்தில் அதே இருவிரல்களின் மேற்பகுதியில் முதல் கோட்டிற்கு மேல் வெந்தயம் வைத்து கட்டினால் பாத எரிச்சல், பாதவலி, பித்தவெடிப்பு மற்றும் பாதம் தொடர்பான அனைத்து நோய்களும் குணமாகும். இது தவிர அதே விரல்களின் நடுப்பகுதியில் ஒவ்வொரு விரலிலும் ஒரு மிளகு வைத்து கட்டினால் கண்டை கால்வலி, சதைப்பிடிப்பு மற்றும் தொடை நரம்பு வாதம் ஆகியவை குணமாகும். 15. உடலின் முன்பக்க வலிகளும் பின்பக்க வலிகளும். முன் மற்றும் பின்பக்க வலி. சுண்டுவிரலின் உட்புறத்தின் மேல்பகுதியில் ஒரு மிளகு வைத்து கட்டினால் உடலின் முன்பக்க வலிகளும், அதே சுண்டு விரலின் பின்பக்கம் நகத்திற்கு கீழே ஒரு மிளகு வைத்து கட்டினால் உடலின் பின்பக்க வலிகளும் குணமாகும். அடிப்பகுதிக்கு சற்று கீழே ஒரு சோயா பீன்ஸும், மோதிர விரலின் அடிப்பகுதிக்கு கீழே ஒரு சோயா பீன்ஸும், அந்த இரண்டிற்கும் மத்தியில் ஒரு சோயா பீன்ஸும் வைத்து கட்டினால் குழந்தையின்மை, கர்ப்பை பைப்ராய்டு கட்டி, சினைப்பையில் உள்ள நீர்க்கட்டி, PCOD, மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல், அதிக உதிரப்போக்கு, பிறப்பு உறுப்பில் அரிப்பு முதலிய நோய்கள் குணமாகும். அடுத்த வகுப்பு இன்னும் பல குறிப்புகள். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும். கருப்பன் குருகுலம்.